என்னடா என்ன ஃபுட்டு குடுத்தாலுமே பேபி வெயிட் கெயினே ஆக மாட்டேங்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. என்ன ஃபுட்டு குடுத்தா பேபி வெயிட் கெயின் ஆவாங்கன்னு சோஷியல் மீடியாலலாம் தொலாவி கஷ்டப்பட்டு ரெசிபியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தாலும், ஒண்ணா உங்க பேபி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லன்னா வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குதுன்னு எல்லாரும் பேசுறாங்க, வீட்ல இருக்க பெரியவங்கலாம் அப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலை விடுங்க. உங்க பேபி வந்து நல்லா சாப்பிட்டு சப்பியா கொழு கொழுன்னு இருந்தா தான் அவங்க ஹெல்தியா இருக்காங்கன்னெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. அவங்க நல்லா ஆக்டிவா இருக்காங்க. ஆ எல்லா மைல்ஸ்டோன்ஸும் அச்சீவ் பண்றாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு நியூட்ரியன்ட்ஸோட இருக்காங்க அப்படிங்கிறது. அந்த மாரி இருந்தாங்கன்னாவே அவங்க ஒரு ஹெல்தியான பேபி தாங்க. நீங்க அவங்க சப்பியா இருக்கணும், அவங்க கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஆசைப்படாதீங்க. நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய 3 விஷயம், உங்க பேபிக்கு நீங்க என்ன ஃபுட்டு குடுக்குறீங்க, அத எப்ப குடுக்குறீங்க, அதையும் எப்படி குடுக்குறீங்க அப்படிங்கிறது தாங்க. நான் என்னோட குட்டி குறும்புக்கு என்ன ஃபுட்டு குடுக்குறேன், எப்போ குடுக்குறேன், எப்படி குடுக்குறேங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.